ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு திரிபுஷ்கர யோகம். அன்றைய தினம் 1 கிராம் தங்கம் வாங்கி இந்த காயோட சேர்த்து வச்சு பாருங்க, 1 கிலோ தங்கமாக மாறும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதே போல் ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த தங்கம் வாங்குவதற்கு சிறந்த நேரம் எது? இந்த திரிபுஷ்கர யோகத்தில் தங்கம் வாங்கினா அது மேலும் மேலும் பெருகும். அதுவும் இல்லாமல் இந்த வருடப்பிறப்பு வேறு இருக்குது. வருடத்தோட முதல் நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது அந்த வருடம் முழுவதும் நமக்கு பிரதிபலிக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த நாளில் நம்ம மங்களகரமான காரியங்களை செய்ய சொல்லுவது. இப்போ இந்த நாளில் எப்போ தங்கம் வாங்கலாம், அந்த தங்கத்தை எந்த காயோட நம்ம சேர்த்து வைக்கணும், அது மட்டும் இல்லை இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் எது, இந்த விஷுக்கணி காணுதல் கனி காணுதல் அப்படின்னு நம்ம தமிழ் வருடப்பிறப்பன்று செய்வோம். அதாவது சித்திரை கனி காணுதல் அப்படின்னு நம்ம வழக்கத்தில் சொல்லக்கூடியது. இந்த கனி காணுதல் அப்படின்னு சொல்றதுல முக்கணிகளாக சொல்லக்கூடிய வாழைப்பழம், பழாப்பழம், மாம்பழம், இது 3ம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதுக்காக பழாப்பழங்கிறத அப்படியே ஒரு முழு பழத்தை வைக்கணும்னு இல்லை. ஓரிரண்டு சுளைகள், அது உங்களால் எத்தனை வாங்க முடியுதோ அதை வைக்கலாம். அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதோடு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் அந்த தாம்பாளத்தில் நம்ம வச்சிருக்கணும். அடுத்ததாக மாதுளங்கனியும் நெல்லிக்காயும் அவசியம் இருக்கணும். இது 2மே மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள். இதோட பூ கொஞ்சம் வச்சிருக்கணும். எந்த பூவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நறுமணமிக்க பொருட்களை அந்த இதில் வைங்க. மகாலட்சுமிக்கு உகந்த தாமரை பூ கிடைச்சது அப்படின்னாலும் அதில் வைக்கலாம். அதோடு நம்ம வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். நீங்கள் 500 ரூபாய் தாளையும் வைக்கலாம், 50 ரூபாய் தாளையும் வைக்கலாம், எது வேண்டுமானாலும் வைக்கலாம். அதோட காயின் 5 ரூபாய் காயின் குபேரருக்கு உரிய எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 5 ரூபாய் காயின் ஓரளவு ஒரு சிறிதளவு எத்தனை இருக்கோ அதை நீங்கள் அதில் வச்சிருங்க. இதோடு நம்ம கூட வைக்க வேண்டியது தங்கம். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் உபயோகப்படுத்திய தங்கமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உபயோகப்படுத்தாத காயின், வெள்ளிக்காயினாக இருக்கலாம், தங்க காயினாக இருக்கலாம், எது வேணாலும் வைங்க. அதற்காக வெள்ளிக்காயினை வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதோட கூட தங்கம் வைக்கணும். இப்போ இதனுடன் நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. இந்த கண்ணாடிங்கிறது மங்களகரமான ஒரு பொருள். அடுத்ததாக நம்ம இதில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனு சிலை அல்லது படம், எது இருந்தாலும் சரி. உங்கள் வீட்டில் காமதேனு படம் தான் இருக்குது அப்படின்னா அதையும் வச்சுக்கலாம். காமதேனு படம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க கற்பக விருட்சம் மரம் இருக்கு இல்லையா, அது சிலையாகவோ படமாகவோ இருக்குது அப்படின்னா அதை வைக்கலாம். அதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க இஷ்ட தெய்வத்தோட படம் வைக்கலாம், மகான்களோட படம் அதில் வைக்கலாம். முந்தைய நாளே நீங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சுருங்க. அடுத்த நாள் ஒரு டேபிளில் இந்த தாம்பாளத்தை வச்சு இதில் இந்த பொருட்களெல்லாம் வச்சு உங்களுடைய படுக்கை அறையில் அந்த தலைக்கு பக்கத்தில் நீங்கள் எழுந்ததும் அதில் கண் விழிக்கிற மாதிரி இருக்கணும். வேற எதுலேயும் நீங்கள் கண் விழிக்கக்கூடாது, அதில் தான் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த பொருட்களை அருகில் வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்கி எழுந்ததும் அதில் கண் விழித்து அதை தொட்டு, இந்த வருடம் எனக்கு இனிய வருடமாக இருக்க வேண்டும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், எனக்கு செல்வமும் பணமும் ஆரோக்கியமும் நிறைந்து இருக்க வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க. உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அதில் இருக்கக்கூடிய பொருட்களை தொட்டு கும்பிட்டு, அந்த காமதேனு அப்படிங்கிறது நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது. கற்பக விருட்சம் அப்படிங்கிறதும் அப்படிதான், நம்ம கேட்பதை கொடுக்கக்கூடியது. அதை தொட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு அன்றைய நாளை நம்ம தொடங்கணும். அதற்கு பிறகு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு எல்லாம் காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு அந்த பொருட்களில் ஒவ்வொருவரும் கண் விழித்த பிறகு அதை கொண்டுகிட்டு போய் நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சு எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அன்றைய தினம் வாங்க வேண்டிய மங்களகரமான பொருட்கள் அதை நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு இந்த கனி காணுதல் தட்டு இருக்கு இல்லையா, அதிலேயே அந்த பொருட்களை நீங்கள் வைக்கலாம். அதற்கு பிறகு நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சு
சாம்பிராணி காமிச்சு, சூடம் காமிச்சு, அதற்கு பிறகு அந்த நாளை வந்து நீங்க மங்களகரமாக தொடங்கலாம். இப்ப இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருடப்பிறப்பு அன்று வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. செவ்வாய் அப்படிங்கிறதே அங்காரகனுக்கு உரிய நாள், முருகப்பெருமானுக்குரிய நாள். தமிழ் வருடப்பிறப்பு செவ்வாய்க்கிழமையில வருது இல்லையா? அதனால முருகப்பெருமானை நினைச்சுக்கிட்டே உங்க வேண்டுதலை மனசுல சொல்லிக்கிட்டே ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த திரிபுஷ்கர யோகத்தை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு பல பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். அதாவது திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட நட்சத்திரம், இது மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய நாள் திரிபுஷ்கர யோகம். ஒரு சில மாதங்கள்ல வரும், ஒரு சில மாதங்கள்ல வராது. திரி அப்படின்னாவே 3ன்னு சொல்வோம். புஷ்கர அப்படின்னா வழமையானது, யோகம் அப்படின்னா விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது எதை செய்தாலும் அது 3 மடங்கு பலனை பெருக்கித் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லது செஞ்சோம் அப்படின்னா அது நல்லதாக இருக்கும். தீயது செஞ்சோம் அப்படின்னா தீய பலன்கள் 3 மடங்கு கிடைக்கும். அதனால எதையும் யோசிச்சு நல்ல செயல்களை மட்டும் இந்த நேரத்துல நம்ம செய்யணும். இந்த நேரத்துல செய்யக்கூடாததுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, செய்ய வேண்டியதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். குறிப்பா இந்த நாள்ல வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா அந்த தங்கமானது உங்களுக்கு 3 மடங்காக சிறிது காலங்கள்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால தங்கம் வாங்குவதற்கு மிகச்சிறந்த நேரமாக இந்த திரிபுஷ்கர யோகம் சொல்லப்படுகிறது. இந்த நாள்ல திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி. இன்று இரவு 9:55 வரையும் துவாதசி திதி. ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு ஆரம்பிக்குது. அதாவது அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 4:06க்கு ஆரம்பித்து இரவு 12:13 வரையும் 12:12 வரையும் இருக்குது. இப்போ இந்த நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்கணும். 4 மணிக்கு நீங்கள் போய் தங்கம் வாங்கலாம். இரவு 10 மணி வரையும் கடை எவ்வளோ நேரம் திறந்திருக்கோ அதற்குள்ள எப்போ உங்களால் முடியுதோ உங்களால் முடிஞ்ச அளவு தங்கம், ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது இந்த நாளில் வாங்கிருங்க. வாங்கிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த தங்கத்தோட நீங்கள் என்ன பண்ணணும், மாசிக்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாசிக்காவை அதோட வைக்கணும். அந்த மாசிக்காவை அதோட சேர்த்து இன்றைய தினம் நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் வாங்கிட்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சிருங்க. அந்த காயையும் அதனுடன் வைத்திருக்கக்கூடிய அந்த நகையையும் நீங்கள் வந்து தொட்டு வணங்கி கொண்டே மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள், மங்களகரமான பொருள். இந்த மஞ்சள் தூளை எடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு 11 முறை சொல்லிக்கிட்டு அந்த காய் மேலையும் அந்த தங்கத்து மேலையும் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அப்படியே பூஜை அறையிலேயே பத்திரமா அதை வச்சிருங்க. வச்சுட்டு அந்த தங்கத்தையும் அந்த காயையும் நீங்கள் தொட்டு கும்பிட்டு எனக்கு மேன்மேலும் தங்கம் பெருக வேண்டும் அப்படின்னு உங்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸில் அன்றாடம் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம். உங்களுடைய தகுதிக்கு உங்களால் எவ்வளோ தங்கம் வாங்க முடியுமோ அந்த தங்கத்தை நீங்கள் வாங்கணும்னு வேண்டுங்க. 3 திரிபுஷ்கர யோகம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு பரிகாரத்தையும் நீங்கள் நிச்சயமாக தங்கம் வந்து உங்களுக்கு மேன்மேலும் சேரத் தொடங்கும். அடுத்த நாள் நீங்கள் இந்த தங்கத்தையும் அந்த காயையும் உங்களுடைய லாக்கரில் பீரோவில் நீங்கள் அந்த காயோடு சேர்த்து வைங்க. இது வந்து தாந்திரீகத்தில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த மாசிக்காய் இருக்குது. இந்த மாசிக்காய் அப்படிங்கிறது பணத்தை பெருக்கக்கூடியது. எதை சேர்த்து அதோட வைக்கிறோமோ அதை வந்து வசியம் பண்ணி நமக்கு மேன்மேலும் தரக்கூடிய ஒரு பொருள். அதனால இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.